கடையில் வாங்குகிற மசாலாலாம் வேண்டாம், நாங்களே தான் மசாலா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் லெக் பீஸும் செஸ்ட்டும் வாங்கியிருந்தாங்க. சரி வந்து மசாலா போட்டுறாங்க. சிக்கனில் ஒவ்வொரு பீஸுமே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இல்லைனா 200 கிராம் பக்கம் இருந்ததுங்க. அதனால் உள்ள மசாலா இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனுக்கு நடுவில் வந்து சின்ன சின்னதாக வந்து கோடு வந்து போட்டு விட்டுட்டோம். இது மாதிரி கோடு போட்டு விட்டாதாங்க சிக்கனில் வந்து நல்லா வந்து உள்ள மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். முதல்ல மிளகாத்தூளை போட்டுங்க நல்லா வந்து கலக்கி விட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட வந்து பட்டை தூளும் வந்து போட்டாச்சு. உப்பு, கொஞ்சம் தயிர் போட்டு அதையும் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டாங்க. ஒவ்வொரு பொருளும் போடும்போது கலக்கி விட்டாதாங்க சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து 2 எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிருந்தால் பரவாயில்லையாட்டு இருந்தேங்க. ஆனால் வந்து நாங்கள் 2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சதுனால சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து புளிப்பாக தான் இருந்துச்சு. எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்ததுனால 2யுமே புளிஞ்சு விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் புளிப்பு ஏறிடுச்சு. அதோட அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டாங்க. இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் போடும்பொழுது தான் சிக்கன் வந்து நல்லா மேலே வந்து மொறுமொறுன்னு உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்குங்க. அதையும் போட்டு நல்லா வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுட்டாங்க. இதோட 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டாங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வராது. அதனால் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா வந்து கலக்குன்னு கலக்கியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறினோன்னே பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் போட்டுங்க நல்லா வந்து சிம்லேயே நல்லா வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா வந்து வேகுங்க. நம்ம வந்து எலுமிச்சம்பழம் தயிரெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக வந்து இருந்தது. அதாவது பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கமன்னு நல்லா வந்து வாசனையாக இருந்ததுங்க. சிக்கன் லெக் பீஸும் செஸ்ட்டும் வந்து நாங்கள் நிறையா தான் வாங்கியிருந்தாங்களா, அதனால் வந்து பொரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாச்சு. சிக்கனில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க, அதே மாதிரி புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. அடுப்பில் விறகு கூட்டி இந்த சிக்கனை வந்து அப்படியே வாட்டி எடுத்து சாப்பிட்ருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிக்கன் தந்தூரி சாப்பிட்ட மாதிரியே என்ன அடுப்பு தான் மிஸ்ஸிங், மற்றபடி சிக்கன் லெக் பீஸ் செமையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.